நமக்காக தந்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு மட்டும் சைதாப்பேட்டைக்கு 11,20,000 ரூபாயை தந்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த மகிழ்ச்சியான செய்தி உங்களை மேலும் ஊக்கப்படுத்துகிற வகையில் அமையும் என்கின்ற காரணத்தினாலே தான் இந்த அமைப்பை இன்றைக்கு இந்த பணியில் இணைத்திருக்கிறோம். நிச்சயம் திரு ஜவஹர் அவர்கள் அடுத்த ஆண்டு 1000 பேருக்கு குறையாமல் இந்த நிதியை வழங்கிட வேண்டும் என்று அவரை மீண்டும் மீண்டும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்ளுகின்றேன். அதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. இந்த பள்ளியை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பள்ளி. இந்த பள்ளியில் நீங்கள் பெருமதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் பத்மஜா அவர்களிடத்திலேயோ அல்லது லெனின் போன்றவர்களிடத்திலேயோ இந்த பள்ளியின் வரலாறை கேட்டிருந்தால் மிக சிறப்பாக சொல்லியிருப்பார்கள். இந்த பள்ளியிலிருந்து நிறைய மாணவிகள் IAS ஆக ஆகியிருக்கிறார்கள். பக்கத்தில் இருக்கிற மாந்தோப்பு ஆண்கள் மேல்நிலை பள்ளியிலிருந்து நிறைய மாணவர்கள் மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் ஆகியிருக்கிறார்கள். மாநகராட்சி ஆண்கள் மேல்நிலை பள்ளியைச் சேர்ந்த ஒரு மாணவன் ஆட்டோ ஓட்டுநரின் மகன் இன்றைக்கு அவர் மருத்துவத்தில் தேர்வாகி நாகர்கோயில் மருத்துவமனையில் படித்து அவர் தற்போது மருத்துவத்துறையில் பெரிய மருத்துவராக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார். சென்னையில் மணிகண்டன் என்பது அவருடைய பெயர். அதேபோல் ஏராளமான பொறியாளர்களும் இருக்கிறார்கள். அதேபோல்தான் இந்த பள்ளியில் ஒரு மாணவி தமிம் அன்சாரி என்கின்ற மாணவி டாக் யுவர் வே டு ஜப்பான் என்கின்ற பேச்சு போட்டியில் பங்கேற்று ஜப்பான் வரை சென்று மாநகராட்சி பள்ளிகளின் கல்வி தரத்தை உலகளாவிய அளவில் உயர்த்தி காட்டியதோடு மட்டுமல்லாது IAS தேர்விலும் வெற்றி பெற்று இன்றைக்கு அவர் ஆந்திர மாவட்டத்தில் ஒரு IAS அலுவலராக மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இந்த பள்ளியிலிருந்து ஒரு 4-5 மாணவிகள், கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 3 மாணவிகள், கடந்த ஆண்டு 2 பேர் என்று நினைக்கிறேன், தொடர்ந்து ஒரு 6-7 பேர் மருத்துவத்தில் தேர்வாகி மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி IAS அலுவலர்களாகவும் மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் இந்த மாநகராட்சி பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக முன்வந்திருக்கிற ஸ்ரீராம் நிர்வாகம் உண்மையில் பாராட்டுக்குரியது. இந்த ஆண்டு கூட தேஜஸ்வி என்கின்ற ஒரு மாணவி 500க்கு 492 மதிப்பெண்கள் பெற்று சென்னையின் முதல் மாணவியாக கண்டறியப்பட்டார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அதேபோல் இந்த ஆண்டு 341 மாணவிகள் +2 தேர்வில் பங்கேற்று 332 பேர் தேர்வாகி 97.56% என்கின்ற ஒரு மகத்தான இலக்கினை பெற்றிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், தனியார் பள்ளிகள் இன்றைக்கு இந்த தேர்வு முடிந்தவுடன் மாலை செய்தித்தாள்களில் விளம்பரப்படுத்துவார்கள். எங்கள் பள்ளியில் 100% வெற்றி என்பார்கள். எத்தனை பேர் தேர்வு எழுதினாங்கன்னு கேட்டால் சொல்லுவாங்க 18 பேர் எழுதினாங்கன்னு. 18 பேர் தேர்வு எழுதி 100% வெற்றி என்பார்கள். அது பெரிய வெற்றியாக கருத முடியாது. இந்த பள்ளியில் 341 பேர் தேர்வு எழுதி 332 பேர் தேர்ச்சியானதுதான் பெரிய வெற்றி. அதேபோல் இந்த பள்ளியில் 10ஆம் வகுப்பில் இன்றைக்கு 90% தேர்ச்சி பெற்றிருக்கிறார். இதெல்லாமே ஒரு பெரிய பிரம்மாண்ட வெற்றி. அது மட்டும் இல்லை, இந்த ஆண்டு நம்முடைய கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை இதுவரைக்கும் 10 மற்றும் 12க்கு மட்டும்தான் கடந்த ஆண்டுகளில் பொது தேர்வு இருந்தது. ஆனால் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் 10, 11, 12ன்னு வரிசையா 3 வருஷமும் பொது தேர்வுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு 10 மற்றும் 12 ஆகிய 2 ஆண்டுகளுக்கு மட்டுமே பொது தேர்வு என்கின்ற வகையில் ஒரு புதிய பாடத்திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் நம்முடைய மாணவ மாணவியர்களுக்கு பள்ளி கல்வித்துறை ஏராளமான சலுகைகளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த நம்முடைய அரசு பள்ளிகளில் 6 முதல் 12 வரை படிக்கிற மாணவிகள் சிறப்பாக படித்து உயர்நிலை கல்விக்கு செல்லுகிற போது மாதத்திற்கு 1000 ரூபாய் தருகிற திட்டம் ஒன்று
புதுமை பெண் என்கின்ற ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிறது. யாரெல்லாம் 12ஆம் வகுப்பு முடித்து நீங்கள் வெளியில் சென்று ஒரு BA, BCom, BSc போன்ற வகுப்புகளுக்கு சென்றால் 36,000 ரூபாய், BE போன்ற பொறியியல் வகுப்புகளுக்கு சென்றால் 48,000 ரூபாய், MBBS போன்ற மருத்துவ படிப்புகளுக்கு சென்றால் 60,000 ரூபாய் என்று மாதத்திற்கு 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிறது. அதேபோல்தான் மாணவர்களுக்கு இன்றைக்கு தமிழ் புதல்வன் என்கின்ற வகையில் அவர்களுக்குமே 6 முதல் 12 வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு, அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் தருகிற திட்டம் இன்றைக்கு செயல்பாட்டில் இருக்கிறது. ஆக புதுமை பெண், தமிழ் புதல்வன் ஆகிய இரு திட்டங்களின் மூலம் மட்டும் தற்போது எவ்வளவு பேர் மாதந்தோறும் 1000 ரூபாய் அரசின் சார்பில் பெற்று வருகிறார்கள் என்றால் 9 லட்சம் மாணவ மாணவியர் இன்றைக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் இன்றைக்கு பெற்று வருகிறார்கள். அதேபோல் நான் முதல்வன் என்கின்ற ஒரு திட்டம் 42 லட்சம் இளைஞர்கள், குறிப்பாக மாணவர்கள் உயர்கல்வியை படிப்பதற்கு, திறன் மேம்பாட்டு பயிற்சியை பெறுவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு அது செய்து தந்ததன் விளைவு 42 லட்சம் மாணவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பயன்பெற்றிருக்கிறார்கள். இப்படி அரசு பள்ளிகளில் படிப்பதால், மாநகராட்சி போன்ற உள்ளாட்சி அமைப்புகள் நடத்துகிற பள்ளிகளில் படிப்பதால் அரசின் சார்பில் ஏராளமான திட்டங்கள் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது. காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் என்று ஏராளமான திட்டங்கள் உங்களின் பயன்பாட்டிற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்ததன் காரணமாக இன்றைக்கு அரசு பள்ளிகளாக இருந்தாலும் மாநகராட்சி பள்ளிகளாக இருந்தாலும் இடைநிற்றலே இல்லாமல், ஒருவர் கூட இடைநிற்றல் இல்லை என்கின்ற நிலை உருவாகி ஒட்டுமொத்த மாணவ சமூகமும் இன்றைக்கு படிக்கும் நிலையை தொடர்ந்து இருக்கிறது. இந்தியா முழுமைக்கும் உயர்கல்வி படிப்பவர்களுடைய அந்த சதவிகிதம் என்று எடுத்துக்கொண்டால் சராசரி சதவிகிதம் 29. ஆனால் தமிழ்நாட்டில் நம்முடைய அரசு பள்ளிகளில் முடித்து உயர்கல்வியில் சேர்பவர்களுடைய சதவிகிதம் 53. இந்தியா முழுமைக்கும் 29, தமிழ்நாட்டில் 53. இந்த அளவுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு, குறிப்பாக கல்வித்துறை, உயர்கல்வித்துறையாக இருந்தாலும் பள்ளிக்கல்வித்துறையாக இருந்தாலும், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்வதைப் போல கல்வியும் மருத்துவமும் எனது 2 கண்கள் என்று சொல்வார். அந்த அளவில் இன்றைக்கு கல்வி முக்கியத்துவம் பெற்று விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் உங்களை கைதூக்கி விடுவதற்கு அரசோடு இணைந்து ஸ்ரீராம் பைனான்ஸ் நிர்வாகமும் ஒருங்கிணைந்திருக்கிறது. அவர்களை மனதார பாராட்டி வாழ்த்தி சிறப்பான நிகழ்வை முன்னெடுத்திருக்கிற இனிய நண்பர் பாஸ்கர் அவர்களை பாராட்டி, நம்முடைய இனிய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எந்த நிகழ்ச்சி என்றாலும் திட்டமிடுதலில் வல்லுனர். இந்த நிகழ்ச்சியை கூட ஒரு குறுகிய கால இடைவெளியில் நடத்திட வேண்டும் என்று சொன்னவுடன் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவரையும் பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.